ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹீபுக்கு இந்த வேர்ல்டுக்கு வந்த உடனே ஒரு மான்ஸ்டர் கொண்டிருப்பா, அதுக்கப்புறம் நிறைய கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி அழுதுருப்பா. நம்ம ஹீரோவை டெமி பிளேனை அட்டாக் பண்ண ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் கொண்டிருப்பா. ஸோ நம்ம ஹீரோனா அந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 19. மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி 2வது நாள் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய மக்கள் மியூட்டன்ட் ஆகி மான்ஸ்டரா மாறிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ இப்போ அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு நீங்க எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு கேட்கறான். நிறைய பேர் இன்னும் மான்ஸ்டரா மாறிட்டே தான் இருக்காங்க. வெளிநேஷன்ல இருந்தும் நமக்கு எந்த ஹெல்ப்பும் வரல அப்படின்னு சொல்லவோ, நாங்க ஃபைட் பண்ண வரோம் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்லவோ, இல்ல நீங்க இந்த இடத்துலயே இருங்க, நான் போய் மெர்ச்சன்ட் கில்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துருந்தேன், நான் இல்லாத நேரத்துல இந்த இடத்துல மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணா, இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கணும்னு சொல்லவோ, சரி நாங்க இங்கே இருக்கோம் அப்படின்னு ஜென் சொல்றான். இருந்தாலும் ஸ்டூடெண்ட் சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக ஆக்வா கிட்டயும் ஐரிஸ் கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறோம். நம்ம ஹீரோ அவன் ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. ரெம்பிராண்ட் ஓனருக்கு சமன் பண்ண அந்த 2 லிசர்ட் மனும் மெர்ச்சன்ட் கில்ட் வாசல்ல நிக்கிறாங்க. மெர்ச்சன்ட் கில்டோட ஓனர் தானே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாருன்னு மியா கேட்கவோ, மியா நீ எதுவோ பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மாஸ்டர், ஈவன் அவரை மான்ஸ்டர் அட்டாக் பண்ணாலும் நான் எதுவோ பண்ண மாட்டேன்னு மியா சொல்றா. குசுனோகா என் டாட்டர்ஸ் ஓகே தானு கேட்கவும், ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம திரும்பவும் மீட் பண்றோம் குசுனோகா அப்படின்னு மெர்ச்சன்ட் கில்ட் லீடர் சொல்லவும், அந்த காடஸ்க்கு அடுத்து நான் வருகிறாள்னா அது இவன் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் கடை எப்படி இருக்குன்னு கேட்கவும், அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பட் என் பொருளுக்கும் ஆட்களுக்கும் எதுவும் ஆகலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா சந்தோஷம் அவர் சொல்லவும், என்னது சந்தோஷமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நேத்து பேசினதை விட டிஃப்ரெண்டா ஏன் நடந்துக்கிறான்னு யோசிக்கல. உன் காட்ஸை பார்த்த உடனே அவன் கதி கலங்கி போயிட்டான். பட் உன் ஸ்ட்ரென்த் இதை விடவும் ஸ்ட்ராங்னு அவர்கிட்ட நான் லைட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு பேட்ரிக் சொல்றாரு. சிட்டில எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு தெரியாது, பட் நிறைய டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீதா குசுனோகா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவன் எதிர்பார்க்கான்னு சொல்லவோ, பேட் அமைதியாயிரு அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ, பேட்ரிக்கு தான் இவர் அப்படி கூப்பிடுறாரா. இவங்க அவ்வளோ க்ளோஸா நம்ம ஹீரோ பாக்குறான். நிறைய மெர்ச்சன்ட் உங்க கடையிலிருந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு, மெர்ச்சன்ட் கில்கே உன் ஹெல்ப் தேவை குசுனோகான்னு சொல்லவும், சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுங்கெல்லாம் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் அவர் கேட்கிறாரு. வர வழியில நாங்க ஆல்ரெடி ஒரு 15 மான்ஸ்டர் கொண்டுட்டு தான் வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஏரியால 9 மான்ஸ்டர் பேலன்ஸ் இருக்குன்னு ஷீக்கி சொல்றான். பேலன்ஸ் டோமோபை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். உங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அவர் சொல்லவும், இவர் ரொம்பவே மாறிட்டாருன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் அதிகமான மான்ஸ்டர் கொள்றீங்களோ வின்னர் கேட்கிற ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா அப்படின்னு ஷீக்கியோ மியாவோ எக்ஸைட் ஆகுறாங்க. என்னால நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்க கேட்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த குசுனோகா உண்மையிலேயே யார் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல இருக்கிறவங்களே 3 நாளா 50 மான்ஸ்டர் தான் கொண்டிருக்காங்க, இவன் அசால்ட்டா 15 மான்ஸ்டர் கொண்டிருக்கான் அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், சாரா குசுனோகா ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் மட்டும் கிடையாது, நீ தேவையில்லாம அவரை பகச்சுக்கிட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும், ஆனா அவன் மெர்ச்சண்டா இருக்க தகுதி இல்ல, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டை கம்மியான விலைக்கு விற்கிறான், கம்மியான ப்ராஃபிட்க்கு விற்கிறவன் பிசினஸ் மேன் கிடையாதுன்னு சொல்லவும், சாரா மறந்துட்டியா நம்மளும் மெர்ச்சன்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் போய் சேர மாதிரி கம்மியான விலையில பொருளை விற்போம்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கவும், பிசினஸ் பத்தி தெரிஞ்ச அப்புறம் நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சாரா சொல்றாரு. குசுனோகா அந்த மாதிரி கிடையாது, அவன் டிஃபரெண்ட் ஆனவன் அப்படின்னு பேட்ரிக் சொல்லவும், இந்த மாதிரி சுயநலமா இருக்கிறவங்கள காடஸ் பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா அவருக்கு எதுவும் ஆகாது, சோ நான் குசுனோகா பக்கம் தான் இருப்பேன், ஈவன் நான் காடஸையே எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி என் முடிவும் மாறாது அப்படின்னு சொல்லி ரெம்பிராண்ட் சொல்றாரு. ஏன்னா காடஸ்கே நம்ம துரோகம் பண்ற லெவலுக்கு குசுனோகா வர்த்தான ஆளுதான். பிசினஸ்னா ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி துரோகங்களும் இருக்க தானே செய்யும். வாரில் வர ப்ராஃபிட் உனக்கும் ஆப்வியஸ்லி பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி பேட்ரிக் கேட்க, வார எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதுல தான் நான் என் ஃபேமிலி இழந்துட்டேன்னு ஜாரா சொல்லவும், நானும் என் பிரதர் அண்ட் அவரோட ஒய்ஃபை இழந்துட்டேன், நம்ம 2 பேருக்குமே வார் பிடிக்காது, பட் அந்த குசுனோகா நம்மளால முடியாத விஷயத்த சாதிச்சு காமிச்சிட்டா, அதுதானே உனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு நாள் சேகேக்கு வந்து அவர் கடையை பாரு என் பொண்ணுங்களை உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லவும், சீஃபோ எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கவும், இவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் என் பொண்ணை பத்தி ஏதாச்சும் பேசணும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேட்ரிக் அவர் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. யங் மாஸ்டர் மியூட்டன்ஸா மாத்தக்கூடிய அந்த செயின் எல்லாத்தையும் நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு டோமோவே வர, ஆமா மியாவை பார்த்தா என்ன நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு டோமோவே கேட்கவும், ஜெய்கிக்கும் மியாக்கும் ஒரு கேம் நடந்தது, அதுல மியா வின் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஜெயிச்சவங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் நிறைவேற்றேன்னு சொன்ன ஹீரோ சொல்லுவோம், என்னது இது நியாயமே இல்ல, எனக்கும் அந்த ரிவார்டு வேணும் அப்படின்னு டோமோவே சொல்றான். இன்னும் நிறைய மான்ஸ்டர் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியது இருக்கு, சீக்கிரம் வாங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். நார்த் ஈஸ்ட்ல நம்ம ஹீரோ இருக்கிறான், ஆப்போசிட் சைடு லைமோ மோண்டோவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மோண்டோ அந்த மான்ஸ்டர் கூட ரெஸ்லிங் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான். கிட்ட ஃபாரஸ்ட் ஓகஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி மான்ஸ்டரே வந்து மரமா மாத்திட்டு நம்ம மாஸ்டர் இங்க தான் வரான்னு லைன் சொல்லவும், என் ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களே, என் மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மோண்டோ பேசிட்டு இருக்கும்போதே ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. இப்ப லைமோ மோண்டோவோ சேர்ந்து அதை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. முட்டாளுங்களா நீங்க இங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போய் ஃபைட் பண்ணாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்ஸை திட்டுறாரு. ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி யங் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஹெட் மாஸ்டர் திட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியே போக சொல்றாரு. என்ன பண்ணேன்னு ஆக்வா கேட்கவோ, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஐரிஸ் சொல்லிட்டு, நமக்கு எல்லா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லவோ, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஆக்வா வந்து வைக்கப்பட்டு இருக்கா. நான் தனியாவே அந்த ஸ்பெல்ல கேஸ் பண்ணிக்கிட்டேன், உன்னோட மானாவை மட்டும் கூடுன்னு சொல்லி டக்குனவா கையை பிடிச்சி ஆக்வா விருப்பமே இல்லாம அந்த காமெடியோட மூவாப்பா பண்ணவும், எரிஸோட வயிற்றுலயே ஆக்வா குத்திருதா, நானே இதை பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராங்கான ஐஸ் பேரியர் டெக்னிக் அவங்க உருவாக்குறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராலையும் வெளியே போக முடியாது, ஆமா நம்ம எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லி எரிஸ் யோசிக்கிறா. என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்புக்கு மன்னிச்சுக்கோக்கு அப்படின்னு மோண்டோ கேட்கறான். ஆக்வா அண்ட் எரிஸ் இதை பண்ணதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். ஷீக்கி உள்ள சாப்பாடு இருக்கான்னு கேட்கவும், அவங்க உள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம், நிறைய சாப்பாடு இருக்குன்னு ஷீக்கி
ஷீக்கி சொல்றா. அவங்க ஏன் இதை பண்ணாங்கன்னு நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த பேரியருக்குள்ளேயே இருக்கட்டும், அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்தவங்களும் யோசிக்கிறாங்க. எந்த நேஷனோட ஆளுங்க ஃபர்ஸ்ட் இங்க வருவாங்கன்னு தெரியாது. But அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹியூமன்ஸ் இங்க வந்துட்டாங்கன்னா டீமன்ஸ் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சு வார் ஸ்டார்ட் ஆயிரும் ஷீக்கி சொல்லவும், டீமன்ஸ் தான் இதுக்கு காரணம் நம்ம சொல்லணுமா நம்ம ஹீரோ கேட்கபோ இல்ல அகாடமியா அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஷீக்கியும் மியாவும் சொல்லவும், டீமன்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சா மக்கள் ஒரு வேளை நம்மள சந்தேகப்பட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், மக்கள் எல்லாருக்கும் நம்ம ஹீரோ மாதிரி தான் தெரியும். நம்ம கோசுனோஹா ட்ரேடிங் கம்பெனி பேரும் அதிகமாகும். சோ பிரச்சனை இல்லைன்னு டோமோவே சொல்றா. இந்த 3 பேரும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எதுக்கு இந்த ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணீங்க? அக்வா கண்டிப்பா எரிஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணிருப்பான்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிங் மாஸ்டர் நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு அக்வா கேட்கவா, அது எரிஸ்க்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போத்துனாரு, அதான் இதை பண்ணும். அந்த லக்ஸரி ஹவுசஸ்ல இருந்து டிஃபரெண்டான ஆரா வருது மாஸ்டர். மான்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் அந்த இடத்துல இருக்குன்னு எரிஸ் சொல்றா. அக்வா எரிஸ் நீங்க 2 பேரும் வெளியே போகணும்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும், வெளியே போன எங்க டீச்சர் மோண்டோ திட்டுவாரு, நாங்க உள்ளே இருந்துக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. கோசுனோஹா உங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கஹாரா அந்த இடத்துக்கு வர, எங்க ஆளுங்களை நாங்க கான்டாக்ட் பண்ண முடியல. லீமியா, கிரெட்டோனியா, லாரல் எல்லாருமே அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். எங்க கம்யூனிகேஷனை திரும்ப கொண்டு வர அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கஹாரா கேட்கவோ, சரி நான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றேன். என்ன பர்ன்ஷோக்கோ எங்க ஒர்க் எப்படி இருந்ததுன்னு டோமோவே கேட்கவும், உங்க கோசுனோஹா ட்ரேடிங் பண்ணி நாளைக்கு ஃபுல்லா ஒர்க் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு லோட்டோ கேட்க, நாளைக்கு கிங்டமோட ஆளுங்க வந்துருவாங்க, சோ கிளீன் அப் வேலையை பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு டோமோவே சொல்றா. நிறைய டேமண்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம், அதுங்க எல்லாத்தையுமே நாங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்லவும், உன் மாஸ்டருக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி லோட்டோ கேட்கறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி டோமோவே மேல பாக்குறா. யங் மாஸ்டர் தான் டெலிபதியா எனக்கு மெசேஜ் பண்ணாரு, ஹியூமன்ஸோட டெலிபதி கம்யூனிகேஷனை திரும்ப கொண்டு வர போறாரு அப்படின்னு டோமோவே சொல்றா. அது நடந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிருமே அப்படின்னு சொல்லி லோட்டோ சொல்லவும், அப்படின்னா நீ எதையா மறைக்கிற அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கறா. கம்யூனிகேஷன் திரும்ப வந்தோடனே உனக்கே தெரியும் அப்படின்னு லோட்டோ சொல்றான். நம்ம ஹீரோ மேஜிக்க ஃபயர் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணி லாக்கா இருக்கிற ஹியூமன்ஸோட டெலிபதி கம்யூனிகேஷன் திரும்ப ஒர்க் ஆகிற மாதிரி பண்றான். அந்த டீமன்ஸோட டிவைஸை டெஸ்ட்ராய் பண்ணாமையே என் மாஸ்டர் அப்படி அதை திரும்ப கொண்டு வர பாத்தியா அப்படின்னு டோமோவே சொல்றா. ஸோ டெலிபதி கம்யூனிகேஷன் திரும்ப வந்த உடனே தான் வெளியே இருக்கிற 2 ஸ்டேட்டுமே எமர்ஜென்சியில இருக்குன்னு தெரியுது. இந்த அகாடமிக்குள்ள மான்ஸ்டர்ஸை வச்சு அட்டாக் பண்ணது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். டீமன்ஸ் ஒரே நேரத்துல கிரெட்டோனியா அண்ட் லீமியாவோட இம்பீரியல் கேபிட்டலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாரலோட பிரீஸ்டஸும் எங்க ஹீரோவும் சேர்ந்து அதை தடுத்துட்டு இருக்காங்கன்னு லீமியாவோட கிங் சொல்றாரு. பிரீஸ்டஸ் எதுக்கு இதுல இழுத்து விட்டுருக்கீங்க, ராயல் ஆர்மி என்ன பண்ணுதுன்னு கஹாரா கேட்கவோ, வாய மூடு, நம்ம இல்லாத நேரத்துல எல்லா டீமன்ஸும் சேர்ந்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணிருக்கு. டீமன்ஸ் இதை பல காலங்களா பிளான் போட்டு பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்க எவ்வளவு சீக்ரெட் பிளான்ஸை போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. டீமன்ஸ் இந்த ரோஸ் கடை அட்டாக் பண்ணது ஒரு டீகாய் தான். உண்மையான பிளான் 2 நேஷனையும் டீமன்ஸ் கைப்பற்றதுக்கு தான் பிளான் போட்டிருக்காங்க. கோசுனோஹாட்ட சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போகணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இப்ப நம்ம ஹீரோ அங்க வர, கோசுனோஹா அவங்க ஹெல்ப் எனக்கு தேவை, இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரோஸ் கார்டு அகாடமியை மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற அதே டைமிங்ல பிரின்சஸ் லில்லியோட கிரிட்டானியா எம்பைரியும் வந்து டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ ஹீபுக்கு இருக்கிற அந்த கண்ட்ரியான லேமியாவையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பிரின்சஸும் அந்த கிங்கும் அவங்க கண்ட்ரிக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டெலிபோர்டேஷன் பண்ண சொல்றாங்க. டீமன்ஸ் வேற லெவல்ல பக்காவா பிளான் போட்டிருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.